வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இன்றைக்கு MCQ 15 பார்க்கலாம். 2 metallic spheres of radii 1 cm and 3 cm are given charges -1 × 10⁻² coulomb and 5 × 10⁻² coulomb respectively. If these are connected by a conducting wire, the final charge on the bigger sphere 1 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு உலோக கோளங்களுக்கு முறையே -1 × 10⁻² கூலும் மற்றும் 5 × 10⁻²கூலும் அளவுள்ள மின்னூட்டங்கள் கொண்ட மின் துகள்கள் அளிக்கப்படுகின்றன. இவ்விரு கோளங்களும் ஒரு மின்கடத்து கம்பியினால் இணைக்கப்பட்டால் பெரிய கோளத்தில் இறுதியாக இருக்கும் மின்னூட்ட மதிப்பு. இங்கே கொடுத்துருக்க டேட்டான்னு பார்த்தா ஒரு கோளம், அதாவது ஸ்பியர் இருக்கு, அதனுடைய ஆரம் R1 = 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பெரிய கோளம் பிக் ஸ்பியர் ரேடியஸ் R2 = 3 சென்டிமீட்டர், தட் இஸ் 3 × 10⁻² மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க சார்ஜ் Q1, அதாவது இனிஷியல் சார்ஜ் Q1 = -1 × 10⁻² கூலும் சொல்லியிருக்காங்க. இனிஷியலி பிகர் ஸ்பியரில் இருக்க சார்ஜ் Q2 = 5 × 10⁻² கூலும்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கனெக்டிங் தம் என்ன ஆகும்? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ ஃபைனல் சார்ஜ் இன் தி பிகர் ஸ்பியர் கேட்டிருக்காங்க. இங்கே ரெண்டு பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் conservation of charges, conservation of charges. அதாவது இனிஷியலா இங்க இருக்க சார்ஜ் பிளஸ் இங்க இருக்க சார்ஜ், அதாவது Q1 plus Q2 equal to after joining them. ஒரு கண்டக்டிங் வயர்ல ஜாயின் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? சார்ஜ் ஷேர் ஆகும், அதாவது பரிமாறப்படும். பரிமாற்றத்திற்கு பிறகு இங்க இருக்க சார்ஜ் என்ன, இங்க இருக்க சார்ஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த சார்ஜ் Q1 டேஷ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க, அங்க இருக்கிறது Q2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா Q1 டேஷ் பிளஸ் Q2 டேஷ், தட் இஸ் ஈக்குவல் டு -1 plus 5 equal to 4 × 10⁻² கூலும். நவ் இன்னொரு பிரின்சிபல் என்ன? ரெண்டு பிரின்சிபல் யூஸ் பண்றோம்னு சொன்னோம். இன்னொன்று, when two bodies are connected by a conducting wire, அதாவது இரண்டு கடத்தும் பொருள்களை ஒரு கடத்தும் பொருளால் இணைக்கப்படும் பொழுது என்னாகும்? மின் அழுத்தம் பொட்டன்ஷியல் ஈக்குவலைஸ் ஆகும். தட் இஸ் V1 = V2. இந்த ரெண்டு பிரின்சிபல் தான் இங்கே யூஸ் பண்றோம். இப்போ பொட்டன்ஷியல் 1 அப்படிங்கிறது என்ன? இங்க இருக்க மின் அழுத்தம், அதோட ஈக்குவேஷன் என்ன? 1/4πε0 இன்ட்டு அங்க ஃபைனலா இருக்க சார்ஜ் என்ன? Q1 டேஷ் பை R1 ஈக்குவல் டு, இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? 1/4πε0 இன்ட்டு Q2 டேஷ் பை R2. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இது கேன்சல் ஆயிடும். Q1 dash by R1 equal to Q2 dash by R2. Q1 dash by R1 equal to Q2 dash by R2. இப்போ இதை டெரைவ் பண்ணோம்னா புரியறதுக்காக தான் பண்ணோம். மல்டிபிள் சாய்ஸ்ல நம்ம நேரடியாக என்ன பண்ணலாம்? இந்த ரேஷியோ இப்படி தான் இருக்கும். Q1 by Q2 equal to R1 by R2 அந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்றத நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ Q2 dash equal to R2 by R1 into Q1 dash. Therefore Q2 dash equal to R2 3 × 10⁻², 1 × 10⁻² into Q1. Therefore Q2 dash equal to 3Q1 dash. அப்போ ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்பர் கொடுப்போம். let this be equation 1 and let this be 2.
இப்போ ஈக்குவேஷன் 2-வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q1 dash plus Q2 எவ்வளவு 3Q1 dash equal to 4 into 10 power minus 2 coulomb. ஆர் இது தெரியுது 1 plus 3 வந்து 4Q1 dash, therefore Q1 dash equal to 1 into 10 power minus 2 coulomb. Let this be equation 3. இப்போ இதை ஒன்ஸ் அகைன் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1ல் என்ன ஆகும், Q1 டேஷோட வேல்யூ 1 into 10 power minus 2 plus Q2 dash equal to 4 into 10 power minus 2. Therefore இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா சப்ட்ராக்ட் ஆகும். 4 minus 1 equal to 3 வரும். Therefore Q2 dash equal to 3 into 10 power minus 2 coulomb. So the answer is option A. Thank you.